சலோமி, இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரபரப்பான தண்டனை விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இதற்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய 46 அறையின் 46 அமர்ந்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மனைவி விசாலாட்சியும் அவர் காணொலி மூலமாக ஆஜராவாரா அல்லது நேரில் ஆஜராவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் தற்போது நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டோம். அந்த வகையில் பார்த்தோம்னா 27ஆம் தேதிக்கு முன்பாக இந்த வழக்கு கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது நடந்தது என்ன என்பது பற்றி பார்த்தோமானால், குற்றம் சாட்டப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு அவருடைய தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அமைச்சர் பொன்முடி மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக 110 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்வதாகவும் இன்றைய புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை, இது அனைத்தையும் கணக்கில் கொள்ளவில்லை என்றும் பொன்முடி தரப்பில் என்ஆர் இளங்கோ தரப்பில் வாதிடப்பட்டது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்று என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் வாதிட்டார். இரண்டு தரப்பு வாதங்கள் கடந்த 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு அப்போது தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு எப்போது தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் 19ஆம் தேதி தான் தீர்ப்பளித்தார். 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த 19ஆம் தேதி தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான சாராம்சங்கள் பற்றி பார்த்தோம் என்றால், அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பொன்முடி 64.90 விழுக்காடு அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது நிரூபணமாக இருப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்பு தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது சிறப்பு நீதிமன்றம் மேலோட்டமாக இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது என்பது தெரிய வந்திருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். அதுவும் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரது வருமானத்தை தனித்தனியாக கணக்கிட்டும் 2 பேர் வருமானத்தை ஒன்றாக சேர்த்தும் விசாரிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இது சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவு அடிப்படையிலே தவறாக இருப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அதாவது இந்த வழக்கை விசாரித்து விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்தவரையில் அடிப்படையே தவறாக இருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடியின் மனைவி என்பதால் அவருக்கு தெரியாத வகையில் கணவருக்கு வந்த வருமானத்தில் தன் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வந்திருப்பதாகவும், இந்த சொத்துக்கள் எல்லாம் அவரது வருமானத்தில் வாங்கியதாக ஒருவேளை முடிவு செய்திருக்கலாம் என்றும், அதே நேரம் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அவர் பெயரில் வாங்கிய சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மூலதனம் வருமானம் மூலம் வாங்கப்பட்டதா என்பதை சிறப்பு நீதிமன்றத்தும் முதலில் கண்டறிந்து இருக்க வேண்டும். அதை செய்யாமல் விசாலாட்சி, அதாவது பொன்முடியின் மனைவியார் விசாலாட்சியின் பெயரில் இருந்த 5 ஆண்டுகள் அவரது வருமானத்தை கொண்டு எவ்வளவு சொத்துக்கள் வாங்க முடியும் என்ற போலீசாரின் ஆதாரங்களையும் ஏற்காமல் சிறப்பு நீதிமன்றம் அதை நிராகரித்துள்ளது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருந்தார். விசாலாட்சி பெயரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்கள் பொன்முடிதான் இவர் பெயரில் வாங்கியுள்ளார் என்பதற்கு ஏராளமான சந்தேகங்கள் இருப்பதாகவும், இவ்வாறு நம்பகத்தகுந்த காரணங்களை எல்லாம் ஏற்காமல் சிறப்பு நீதிமன்றம் இதை அனைத்தும் ஏற்காமல் தவறிவிட்டது என்றும், விசாலாட்சி வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்த வருமான கணக்கை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்திருப்பதாகவும், இவற்றை பார்க்கும்போது சுதந்திரமான ஆதாரங்களை ஆய்வு செய்யாமல் இந்த மாதிரியான சிறப்பு நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு அப்பட்டமான தவறு என்றும் மற்றும் வெளிப்படையான பிழையாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அதே போன்று விடுதலை செய்வதற்கான முடிவுக்கு வருவதற்கு முன்பு சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் சுதந்திரமான ஆதாரங்களை தேடியிருக்க வேண்டும் என்றும், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விவசாயத்தின் மூலம் 55,36,488 ரூபாய் கிடைத்தது என்று கற்பனையாக சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்க நீதிமன்றம், கற்பனையாக ஒரு கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், அதை சிறப்பு நீதிமன்றம் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சுமார் 13,81,182 ரூபாய் தான் வருமானமாக கிடைத்திருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் ஏற்கவில்லை. அதனால் வருமான வரித்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வருமான கணக்கு விவரங்களை சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றும், பொன்முடி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தாக்கல் செய்த சுதந்திரமான ஆதாரங்களை நீதிமன்றம் பரிசீலனை செய்யவில்லை. அதாவது
இந்த வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்றம் பரிசீலனை செய்யவில்லை என்றும், போலீசார் தாக்கல் செய்த வங்கி கணக்குகளில் ஆவணங்கள் மீதும் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி தவறான விளக்கங்களை அளித்திருக்கிறார் என்றும், ஆகவே பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரையும் விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பரபரப்பான தீர்ப்பை கடந்த 19ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கினார். அந்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் அவர் அறிவித்தார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை பொன்முடி விசாலாட்சி, அதாவது பொன்முடியின் மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக 1,72,63,468 ரூபாய்க்கு, அதாவது வருமானத்தை விட அதிகமாக, அது விழுக்காட்டில் பார்த்தோம் என்றால் வருமானத்தை விட அதிகமாக 44.90% சொத்து சேர்த்திருப்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் பரபரப்பான தீர்ப்பு வழங்கினார். பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி மீது போலீசார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், அதனால் அவர்களை குற்றவாளிகள் என்று முடிவு செய்வதாக நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கில் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பது குறித்து அவர்களது கருத்தை கேட்பதற்காக பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் இன்றைய தினத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், ஏதாவது இடையூறு இருந்தால் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி குற்றவாளி என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக பொன்முடி அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் இழக்க போகிறார் என்பதுதான் நம் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது.